राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। शंकरं शंकराचार्यं सद्गुरुं चंद्रशेखरं अस्मदाचार्यवर्यं प्रणतोऽस्मि पुनः पुनः। நம்ம கோளறு பதிகம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 பாடல்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 6 பாடல்கள்லயுமே ஒரு உள்ளுக்குள்ள அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாக்கறச்ச நமக்கு என்ன தோன்றதுன்னா, நமக்கு உலகத்துல மனுஷாளுக்கு எல்லாருக்குமே பொதுவா, மனுஷால்னு இல்லை எல்லா ஜீவராசிகளுக்குமே பொதுவா ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கு. ஒண்ணு மனுஷால் தேர்ந்து பயம், இல்ல ஒரு கோள்கள் தேர்ந்து பயம், இல்ல ஒரு நாட்கள் தேர்ந்து பயம், அப்புறம் தெய்வங்கள் கிட்ட தெய்வ குத்தம் வந்துருமோ அப்படிங்கிற பயம், இல்ல யமன் வந்துருவானோ யமதூத்தா எல்லாம் வந்துருவானோன்னு பயம், பஞ்ச பூத்தங்களை பார்த்தா பயம். என்ன நமக்கு ஆகாசம், அது ஆகாசத்தை பத்தி நமக்கு ஒன்றும் அவ்வளவா டேஞ்சர் இருக்கிறதா புரியல. ஆனா அதுல இருந்து அப்புறம் வர ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது வாயுனால சூறாவளி வருது, சுனாமி வருதுங்கிற அதுல பயம் வருது. அக்னி அப்படியே ஒரு ஊரையே ஃபுல்லா அழிச்சு விடுறதுங்கிற அதுல பயம் வருது. வெள்ளமா அந்த வெள்ளத்துல மாட்டின்டா அதனால பயம் வருது. பூமி அங்கங்க பூகம்பம் அது இதுன்னு வரும்போது ஒரு விளைச்சல் இல்லாத போறது, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இதெல்லாம் பார்க்கச்ச பயம். பயம்ங்கிறது பொதுவா எல்லாருக்கும், மிருகங்களுக்கு இருக்கு, நமக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மரங்கள் செடி கொடிகள் கூட பயம் இருக்கு. சில செடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அது கிட்ட போய் விரலால தொட்டோன்னா அப்படியே சுருக்கித்தான் அப்படியே உள்ள தாண்ட அப்படியே ஒரு சுருக்கி மொத்தமாவே. அது எப்படின்னு தெரியல, அதுக்கு பேர் கூட ஏதோ தொட்டால் சுருக்கி அப்படின்னு ஒரு இதெல்லாம் பார்த்தா கிராமத்துல அது மாதிரி புதர்களா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தா இதை நம்ம பார்க்கலாம். சின்னதா புளிய இலை மாதிரியே குட்டி 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 செடியா இருக்கும். அப்படி கிட்ட விரல கொண்டு போனோம்னா நம்முடைய அந்த விரலுடைய அந்த வாசனை பட்ட உடனே அது ஒதுக்கிவிடும். அது செடி கொடிகள் கூட மனுஷன் இவ்வளவு பொல்லாத அதுக்கு ஒரு மனசுல தெரியறதுன்னு பார்க்க வேடிக்கையா இருக்கும். பொதுவா பயம்னு வரும்போது எல்லாருக்கும் என்னென்ன பயம்னு ஒரு எங்க இடத்துல நான் படிச்சேன். என்னன்னாக்க, நிறைய சொத்து வேணும், சுகம் வேணும், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எதையும் விடக்கூடாது. எத்தனையோ ஜென்மங்கள்ல மனுஷ ஜென்மம் தான் துர்லபமா எப்போ கிடைக்கிறது. கிடைச்ச இந்த மனுஷ ஜென்மால எல்லாத்தையும் அனுபவிப்பது, ஆசையா எல்லாத்தையும் சேர்த்து சொத்தா சுகமா செல்வமா பொருள்களா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுருக்காரு. ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. அதாவது யாரு பெரிய கொடையாளி அப்படின்னாக்கா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறான்னு அவன் கிடையாது. திடீர்னு ஒரு நாளைக்கு அவன் எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு போயிடுறானோ இல்லையோ, அவன் தான் பெரிய கொடையாளி அப்படின்னு கூட சொல்லுவான். இது கூட அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய ஒரு தமிழாக்கம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஞாபகத்துக்கு வருதோ தெரியல. இல்ல மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போயிடுறான்ல. எதை பத்தி எதையும் எடுத்துன்னு போல, அவன் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போறேன். அவன் அத்தனை சேர்த்தாலும் சம்பாதிச்சாலும் யாருக்கும் கொடுக்காத வச்சிருக்கானேன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போயிடுவான். அப்ப எல்லாரும் எடுத்து அதை பங்கு போட்டுக்கலாங்கிற மாதிரி அது ஒரு பாடல் உண்டு. தமிழ்ல வந்தா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் இத்தனையும் சேர்த்து என்ன பயம் அப்படின்னு கேட்டா, அனுபவிக்கலான்னு வாரி சாப்பிட்டோன்னா ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுது, இப்ப எல்லாம் 30 வயசுக்கே சுகர் ப்ராப்ளம் வருது. சோ இந்த அனுபவிக்கிறதுனால என்ன பயம் வருதுன்னா, நமக்கு என்ன வியாதி வருமோ, கொலஸ்ட்ரால் வருமோ, இல்லைன்னா மூச்சுத்திணறல் வருமோ, அப்புறம் என்னென்னோ நிறைய இப்போ புதுசா கண்டுபிடிக்கிறாள். வைத்தியமும் புதுசா வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி வியாதிகளும் புதுசா வருது இல்லையா. அதுல பயம் ஒன்று நமக்கு வருது. சரி, நல்ல குலத்துல பிறந்து நல்லா வாழ்ந்து நல்ல பெரிய ஆளா ஆகி அது ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தோன்னா அடுத்த ஜெனரேஷன்லாம் அது எப்படி இருக்குமோ தெரியல. அதுகள் வேற விதமா போயிட்டு இருக்கு. நியூ கல்ச்சரை ஃபாலோ பண்றது, அப்படி பண்ற போது நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய அனுஷ்டானங்கள், ஆச்சாரங்கள் அதெல்லாம் அடிபட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. சரி, சொத்து நிறைய சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் பயம் இருக்கு. இத பொருளை வாங்கினாலும் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, பணமா வச்சிருந்தாலும் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, வட்டி பணம் வந்தாலும் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. டாக்ஸ் கட்டுறதுன்றது ஒரு ராஜா, அந்த காலத்துலலாம் ராஜா, இந்த காலத்துல அரசாங்கம். ஸோ பணம் வச்சிருந்தாலும் செல்வம் வச்சிருந்தாலும் ராஜா கிட்ட இருந்து பயமா இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பயமா இருக்கு. சரி, நம்ம கௌரவமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஊர்ல, நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் பொறாமை.
யார் எப்போ என்ன நம்மளை பத்தி வதந்தி அவர் எப்படி சம்பாதிச்சாரு எனக்கு தெரியாதா சார்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் கடை வேலை பார்த்திருந்தார் அப்படிமா. இவன் அதை விட கேவலமா இருப்பான். ஆனா அவனை பத்தி தூஷணப்படுறது, யார் நம்மளை எப்படி தூஷணம் பண்ணுவா? நம்ம கிட்ட யாரோ ஏதோ பலன் எதிர்பார்த்து வந்து அவளுக்கு கிடைக்காத போச்சுன்னா அவ உடனே நம்மளை தூற்ற ஆரம்பிச்சிடுவா. சோ நம்முடைய குலம் கோத்திரங்கள்லாம் கூட அவ என்ன பண்ணுவான்னு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரிலாம் பேசுவாளே, அப்படி ஒரு பயம் நமக்கு வந்து வருது. சரி, நம்ம ஒரு பலசாலியா இருக்கோம், தைரியசாலியா இருக்கோம்னா கூட எந்த நிமிஷமும் நம்முடைய ஒரு ஆள்கட்டு, நம்முடைய பலம், வாக்குரு தனஜன எவ்வன கர்வம் சொன்னார் இல்லையா ஆச்சாரியார். ஹரதி நிமேஷா காலஸ்வரம், இதெல்லாம் ஒரு நிமிஷமா நொடியில போயிடும். உடனே அங்க ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம பலம் எத்தனை நாளைக்கு இருக்கும், நம்ம பேச்ச எத்தனை நாளைக்கு வாழலாம் கேட்பா, நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு எல்லாரும் அடிப்படைஞ்சு ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தோட நம்ம இருப்போம், மற்ற வர்க்கங்கள் எல்லாம் எப்படி எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்ல நமக்கு எதிரியா எவனாவத்த முளைச்சுட்டான்னா நம்முடைய புகழெல்லாம் போயிடுமே. சரி, ரொம்ப அழகா இருக்கு, குழந்தை ரொம்ப சந்தோஷமா சௌக்கியமா வளர்த்து கழித்து எல்லாம் பண்றோம். ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தா அது என்ன ஆகுதுன்னா மூப்பு வந்து விடுது. வயசு ஆக ஆக பல்லு கிழவுறது, கண்ணுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, காது கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறது, ஏதோ மூச்சு திணறல் வருது. இப்ப பார்த்தா அந்த முகத்தினுடைய அழகே போயிடுது, பல்லு விழுந்துருது, தலை நரைச்சு போயிடுது. அந்த காது கிட்ட முதல்ல அந்த தலையில ஒரே ஒரு முடி வெள்ளை வெளியாவது வந்த உடனே ஆஹா நமக்கு தலை நரைக்க ஆரம்பிச்சுட்டேன், நம்ம வயசாயிட்டு நம்ம போயிட்டோம், நம்ம அழகெல்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அதுக்கெல்லாம் கூட ஒரு அழகா மாத்தின்னு விடுறா எல்லாரும். தசரதற்கே ஒரு பயம் வந்ததுன்னா இல்லையா, ரகுவம்சத்துல வருமே, கைகேயி சங்கையேவாக பலித்த சத்மநாஜரா அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு இல்லையா. காது கிட்ட ஒரு நரம் வந்துதான் 60,000 வருஷம் கழிச்சு. அவர் அது கண்ணாடியில பார்த்துட்டு அடடா இருடா நம்ம தலை நரைச்சு போச்சே வயசாயிட்டே. ஆனா அத காளிதாசன் சொல்லும் போது ரொம்ப அழகா காது கிட்ட ரகசியமா அந்த முடி வந்து சொல்லித்தான், வெள்ளை முடி வந்து உனக்கு வயசாயிட்டு, நீ வந்து சீக்கிரமா பட்டத்தை ராமன் கட்டிடு, ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுத்துடு, இல்லைன்னா இந்த கைகேயி ஏதாவது வம்பு பண்ணி பரதனுக்கு தான் ராஜ்யம் கேட்டு ஏதாவது வம்பு பண்ணுவா அப்படின்னு. கைகேயி சங்கையேவாக இல்லையா, கரெக்டா, சந்தேகத்தினால காதுகிட்ட வந்து சொன்ன மாதிரி இருந்ததுன்னு. ஓமை இல்லாத காளிதாசன் எந்த ஸ்லோகமும் சொல்லவே இல்லை இல்லையா. இப்படி எல்லாத்தினாலும் ஒன்னொன்னா பயமா இருக்கு. ரூபத்துல அழகா அந்த ஜரா முடி வந்துடுச்சுன்னு சொன்ன பலித்த சத்மனா ஜரா சொன்னதுக்கு அதுகிட்ட வந்த மாதிரி அந்த ஒரு நான் தலை நரைக்க ஆரம்பிச்சா உடனே பயம். சரி, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நமக்கு சாஸ்திரம் தெரியும், வேதம் தெரியும், வேதாந்தம் தெரியும், தர்க்கவாதம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் திடீர்னு ஒருத்தர் யாரும் சொல்றாங்க, அங்க ஒரு பையன் புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் சார், 16 வயசு தான் ஆறுது, என்ன போடுறான் தெரியுமா, எது கேட்டாலும் பதில் சொல்றான், அவன் யாராலையும் வாதத்துல ஜெயிக்க முடியலன்னு சொன்ன உடனே இவாளுக்கு ஒரு பயம் வந்தது, ஆஹா இவன் ஒரு நாளைக்கு நம்ம எதிராக கிளம்பிட்டான்னா இவனோட எதிர்வாதம் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பயம் வந்து வருது. சரி, நல்ல குணத்தோட நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், இந்த நல்ல குணத்துக்கு ஏதாவது கேடு வந்துருமோ, யாராவது இரிட்டேட் பண்ணணும், யாராவது நமக்கு ஒரு அனாயன்ஸ் கிரியேட் பண்ணணும், இப்படி பண்ணா நம்ம என்னைக்கு இதே மாதிரி இருக்க முடியுமா, என்னைக்கு நல்ல பேர் இருக்க முடியுமா, எல்லாம் இவர் நல்லா வாரி வாரி கொடுப்பாரு, எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவார், இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் சொல்றதெல்லாம் திடீர்னு ஒருத்தன் கிளம்பினோன்னா நமக்கு என்ன அர்த்தம், நம்மளுக்கு எத்தனை நாள் இதெல்லாம் நிலைச்சிருக்கோம், நம்முடைய இதுக்கு ஏதாவது அகௌரவம் வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம். ஆக மொத்தம் பார்க்கச்சு இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் பயம். எல்லாத்தோட ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா மரண பயம். எப்ப யமன் வருவானோ, அது கூட ரொம்ப நமக்கு வந்து 60 வயசு வரைக்கும் அதெல்லாம் பத்தி தெரியுதுல, ஓடி ஆடி வேலை செஞ்சு சம்பாதிச்சு பணம் சேர்த்து பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி அதுல போயிடுது. இந்த சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒண்ணு பண்ணிட்டு விடுவாப்பா, அத பண்ணிட்ட உடனே அவளுக்கு ஒரு பயம் வந்துடும், ஆஹா நமக்கு 60 வயசு ஆயிடுத்து, நம்ம பிள்ளை எல்லாம் பொண்கள் எல்லாம் தலையெடுத்துட்டா, இனிமே யாரும் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டா, இனிமே நம்ம வீட்டுலயே நம்மளை யாரும் கவனிக்க மாட்டா, ரிட்டையர் ஆனவாள் யாரு கவனிப்பா, அவ மாமி கூட கவனிக்க மாட்டான், எது கேட்டாலும் நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டாலும் பேசாத உட்காந்துருங்கோ அப்படின்பா. திடீர்னு பையன் என்ன சொல்லுவா, அப்பா அந்த எலக்ட்ரிக் பில்லை கட்டிட்டு வரியா அம்மா, இன்னொரு நாளைக்கு டெலிபோன் பில்லை கட்டிட்டு வரியா அம்மா. இப்ப எல்லாமே ஆன்லைன் வந்துருத்துன்னு வச்சுப்போம், அது ஒரு பெரிய வரம் தான் நமக்கு. இப்படி ஒன்னொன்றுக்கு ரேஷன் ஷாப்ல போய் நின்று வாங்கிட்டு வரியா, அந்த சாமான் கடையில அதை போய் அதை பண்ணிட்டு வரியா, டெய்லர்ட் அதை கொடுத்துருக்கேன் அதை போய் வாங்கிட்டு வர, இப்படி ஒன்னொன்னு வேலை செஞ்சோன்னு ஒருத்தர்கிட்ட கூட பெரியவா கிட்ட ஒரு கதை சொல்லுவா. ஒருத்தர் என்ன பண்ணாராம், வீட்டை விட்டு ஓடி போயிட்டார்,
ஓடி போயிட்டு கடைசியில போய் காஞ்சிபுரத்துக்கு போய் மடத்துல போய் அவர்கிட்ட பெரியவாளை பாக்குறாரு. பெரியவாளை பார்த்தோன்னு பெரியவா கேட்கிறா, என்ன எங்கெல்லாமோ போயிட்டு வந்த போல் இருக்கு, நீ ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அங்க இருக்கிற ஊழல்லாம் பார்த்தோன்னு பிடிக்கல, அங்கேருந்து கிளம்பிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாத பிறகு சரி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் அங்க போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சம்பளம்லாம் வாங்காத ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அவ போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கலான்னு போனேன். அங்கேயும் ஊழல், அங்க ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி பொய் கணக்கெல்லாம் எழுதி பணத்தெல்லாம் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒன்னொன்னா நீ மாத்தி மாத்தி போனேன். சரி ஒரு ஸ்கூலுக்கு போனா சரியா வரல, ஆஸ்பத்திரிக்கு போனா சரியா வரல, ஆர்ஃபனேஜ் போனா சரியா வரல, ஓல்டேஜ் ஹோம் போனா சரியா வரல, எங்க போனாலும் சரியா வரல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து. என்ன பண்ணலாம் அடுத்தது கேட்கறதுக்காக என்கிட்ட வந்திருக்க இல்லையா நீ அப்படின்னாலும் அது எப்படி அப்படியே எக்ஸ்ரே மாதிரி கண்டுபிடிச்சு சொன்ன உடனே சொல்ற, ஆமா இதுதான் உண்மைன்னு. உனக்கு என்ன வீட்டுல குறை, நீ வேலைக்கு போயிருந்த வரைக்கும் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ராஜா மாதிரி இருந்த. இப்ப நீ ஒண்ணும் இல்லாத வந்திருக்க, உன் வீட்டு வேலையை தானே செய்யற. நீ அங்கங்க போய் அங்கங்கெல்லாம் வேலை செய்யலாம், ஃப்ரீயா வேலை செய்யலாம்னு போனியே, அந்த வேலையை தானே நீ வீட்டுல செய்ய சொல்லி உன் மனுஷா கேட்கற. உன் மனுஷாளுக்கு ஒரு நாள் செய்ய முடியாத போது ஊர் மக்களுக்கு போய் நீ என்ன செஞ்சுட போற. அதனால ஒண்ணுல நீ பேசாத உங்க ஆத்து கேட்போம், அவ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உனக்கும் பொழுது போகும். ரெண்டாவது நீ யார் வம்புக்கும் போக மாட்டேன். மனுஷாலும் உனக்கு நல்ல கௌரவம் கொடுத்த மரியாதை கொடுப்பா. உனக்கு என்ன குறைச்சல் வச்சிருக்கா, உனக்கு துணிமணி இல்லையா, உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, கை செலவுக்கு பணம் இல்லையா, எல்லாம் இருக்கு இல்லையா, நீ மறுபடியும் வீட்டுக்கே போக சொல்லி அனுப்பிச்சாரு, அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாப்பாரு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னாக்க ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு இதுலலாம் எதை எடுத்தாலும் கண்டாத நடிக்க பயந்துட்டு இதனால என்ன நேருமோ அதனால என்ன வருமோ இப்படி நம்ம கடந்த மன உளைச்சல் காரணம் எல்லாத்துக்கும் இப்ப எல்லாம் என்ன சொல்றோம், ஒரே டென்ஷன் சார் அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன மருந்து சாப்பிடலாங்கிறோம். டென்ஷனுக்கு ஒரு மருந்து, அந்த மருந்து சாப்பிட்ட அப்புறம் அந்த டென்ஷன் போகுமா போகாதானே அதுக்கு ஒரு டென்ஷன் வருது. இப்படி இருக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நமக்கு ஒரு அழகான அறிவுரைகள் எல்லாம் ஞான சம்பந்தர் மாதிரி இருக்கிறவெல்லாம் கொடுத்துருக்கா. இது வயசானா பயம், யம பயம் அப்படின்னு வருது, கோள்கள்னால பயம் வருது. இந்த யம பயத்தை பத்தி திருமூலரே ஒரு இடத்துல சொல்றார். என்ன பண்ணாராம், ஒருத்தர் இது நம்ம வேற ஒரு அக்கேஷன்ல பார்த்துருப்போம். அத ஒருத்தர் காத்தால எழுந்தபடி வயல்வெளிக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணி பிடிச்ச ஐட்டம்னா பண்ணி வைன்னு அவ ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு நான் வந்துடுறேன், போய் வயலுக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு போனாராம். போயிட்டு திரும்பி வந்தா, வீட்டுல வந்தானா அவருக்கு அக்கார் அடிச்சல் பண்ணி வச்சிருந்தா, அடையெல்லாம் பண்ணி வச்சிருந்தாலாம். இவர் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஊர் கதையெல்லாம் பேசி எல்லாம் பண்ணார். திடீர்னு அப்படியே நெஞ்சில கை வச்சிடா, என்னவோ பண்றது எனக்கு அப்படின்னு படுத்திருந்தார். அடுத்த நிமிஷம் போயிட்டாராம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஊரெல்லாம் ஓடி வந்தாலாம். அவரை பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ அம்மான்னு அழுதா. ஐயோ இப்படி நல்லா காத்தால கூட நன்னா இருந்தாரு, இப்ப போயிட்டாரேன்னு. அடுத்தது எடு வரவாள்லாம் வந்தாச்சா, இருக்கிறவாள்லாம் இருக்கலாம் ஆகட்டும்னாலாம். சரின்னு இவர் என்ன எல்லாம் அவரோட பேரை எடுத்தாச்சு. அது வரைக்கும் ஏதோ ஒரு பேர் இருந்தது, குஞ்சத பாதம் அப்படி ஒரு பேர் வச்சிருந்தான்னு வச்சுக்கோமே. அந்த பேர் எடுத்துட்டான் ஆச்சு. அது தட் பிகேம் ஷடலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து காடு வரைக்கும் கொண்டு போனான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் எழுதுன மாதிரி என்ன வாசம் வரைக்கும் அழுது புலம்பி எல்லாம் சொந்தக்காரா ஒய்ஃபு எல்லாரும் அழுதுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இவன் கொண்டு போய் அங்க அந்த இடுகாடு அங்க கொண்டு போய் வச்சு ஸ்மசானத்தில் வச்சு அங்க எரிச்சுட்டா. எரிச்சுட்டு உடனே அதை கொண்டு போய் எங்கேயோ கரைச்சுட்டா. கரைச்சிட்டு பக்கத்துல ஒரு குளம் அதுலயே மூழ்கினாலும் மூழ்கி இவனை பத்தி ஒரு நினைப்பையும் சேர்த்து மூழ்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற திருமூலர். அது ரொம்ப அருமையான ஒரு நம்ம பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல அந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேட்ட ஞாபகம் இருக்கா? இல்ல இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பாட்டுல அடை பண்ணி வைத்தார். அந்த காலத்திலே அடையெல்லாம் இருந்திருக்கு. அடிசிலை உண்டார். அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டு. அடிசிலை உண்டார், அக்கார் அடிசல் உண்டு சாப்பிட்டாராம். மடக்குடியாரோட மந்தனம் கொண்டார். மாமியோட ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தார். எல்லாம் ஊர் விவகாரங்கள்லாம் சொல்லி சந்தோஷமா எல்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருந்தார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். திடீர்னு அந்த இடது பக்கம் இடது பக்கம் தானே இருக்கு சொல்றாங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற
2/3 இடது பக்கமும் 1/3 வலது பக்கமா இருக்கு, சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் என்னன்னா அப்படியே நெஞ்சில கை வச்சிருந்தார், வலிக்கிறதுனா படுத்துட்டார் போயிட்டாருன்னா. சரி கிடக்க படுத்தார், கீழே அப்படியே கிடந்தாராம், அப்படி படுத்துன்னு கீழே கிடந்தார். கிடந்து என்னாச்சு, கிடந்து ஒழிந்தாரே. அவ்வளவுதான் போச்சு. வந்தவெல்லாம் டாக்டர் வந்து பார்த்தார், வைத்தியர் வந்து பார்த்தார். ஆயிடுத்து, 1 மணி நேரம் ஆயிடுத்து அப்படின்னு விடுறாரு அவர். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு சொல்றாரு. அது சொல்லும்போது அது என்ன தெரியுமா, அது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியவெங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே அப்படின்னு சொல்லுவார் அந்த பாட்டுல. அது ஏதாவது என்ன பண்ணா எல்லாரும் சேர்ந்து ஓன்னு அழறாலாம். அழுதுட்டு என்ன பண்றா, அவர் இந்த பேரை எடுத்துடுறாங்க. அவருடைய பேரை எடுத்துட்டா, பேரை எடுத்துட்டு அவரை கொண்டு போய் இந்த இது ஸ்மசானத்துக்கு கூட்டின்னு போறா. அங்க கொண்டு போய் எரிச்சு விடுறா. எரிச்சுட்டு அந்த சாம்பலையும் கரைச்சி விடுறா. கரைச்சிட்டு அங்கிருந்து எல்லா நினைப்பையும் விழுந்து இவரை பத்தி என்ன நினைச்சிருந்தாலோ இதெல்லாம் எல்லாம் போச்சு. அது இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவரை பத்தி எல்லாம் ஓஹோ ஆகான்லாம் சொல்லுவா. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மறந்து போயிடும். மறந்து போனோன்னு அவ்வளவுதான், அவரை பத்தி ஒரு நினைப்பு ஒழிஞ்சாச்சு. கொஞ்ச நாளைக்கு படம் மாட்டிருப்பா ஆத்துல. அதுவும் ஒரு மாசம் 2 மாசம் ஆனோடனே அந்த படத்தை எடுத்து உள்ள வச்சுடுவா பத்திரமா. பூஜை ரூம் கிட்ட எங்கேயாவது போயிடும். அந்த ரூம்ல ஹால்ல ஏதாவது இயற்கை காட்சிகள்லாம் பண்ணி வைப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கிற படமும் போயிடும். போயிட்டு அது என்ன பண்ணுவான்னா அதை வந்து உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிடுவா. எல்லா பழைய படங்கள்லாம் வைக்கிறதோடு சேர்த்து அதையும் வச்சிருவா. இல்லைன்னா அந்த சட்டத்துக்குள்ள வேறொரு படத்தை கொண்டு உள்ள வச்சிடுவா. இதுதான் நடக்கும். அது கடைசியில என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. சரி, என்னென்ன பயம்னா இவர் சொல்றான்னு பாக்கலாமா? ஞானசம்பந்த பெருமாள் சொல்லும்போது கோளர் பதிகத்துல முதல் பாடல்ல நவவிதமான கோள்கள்னால எந்த தொந்தரவும் பயமும் வராது. ஏன் வராது அப்படின்னு, பரமேஸ்வரனானவன் பார்வதி தேவியோட கூட என்னோட மனசுக்குள்ள புகுந்து அங்க வீட்டு இருக்கிறதுனால இந்த கோள்கள்னால எனக்கு பயம் இல்லை. சரி, கோள்கள் பயம் இல்லை, இந்த அஷ்டமி நவமி இதெல்லாம் சொல்றாளே, இதனால ஏதாவது பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்வே சொல்லுவா, நவமி அன்னைக்கு கிளம்ப மாட்டா, மூல நட்சத்திரம் கிளம்ப மாட்டேன்பா, கேட்டை ஆயில்யம் கூடாதும்பா. இப்படிலாம் இதெல்லாம் நாளன் செய்யும் கோளன் செய்யும் பார்த்தோம் இல்லையா. அதனால இதனால ஒன்றும் பயம் இல்லைன்னா சரி, இந்த கடவுள்லாம் கோச்சில் ஏதாவது பண்ணுவாளாம்? அதுவும் கிடையாது, பயப்படவே வேண்டாம். அந்த 3 தேவிமார்கள் இருக்கா இல்லையா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, அப்புறம் பூதேவி, 8 திசைக்கு உள்ள தெய்வங்கள், திசை தெய்வங்கள், இதனாலே நமக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்புறம் என்ன வரும், யமதூதர்கள் வந்து அது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறோம். அதனால ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நம்ம நல்லதே பண்ணிட்டு இருந்தோம். நம்ம யமனுக்கு பயப்படணும், நம்ம சிவலோகத்துக்கோ வைகுண்டத்துக்கோ தான் நம்ம போவோம், அதுக்காக பயப்பட வேண்டாம். சரி, அக்னி இது மாதிரி முதலான பஞ்சபூதங்களால நமக்கு ஏதாவது பயம் வருமா? பயப்படணுமா? நமக்கு தொந்தரவு வருமான? அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஜெகத பிதரோ வந்து அந்த ஜெகத் பிதாவான பார்வதியும் பரமேஸ்வரனும் நம்ம மனசுல குடியிருக்கிற வரைக்கும் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் சொல்ற அந்த தாபங்கள்னாலேயும் இன்னும் பயம் கிடையாது. ராட்சசாலாம் அது முக்கியமில்லையே இல்லை. ராட்சசான நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தானே. அவ வந்தோடனே கெட்ட குணங்கள்லாம் வெளியில போயிடுமே. வெளிச்சம் வந்தோடனே இருட்டு வெளியில போயிடுற மாதிரி இவ 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறதுனால எந்த அரக்கர்கள் அசுரத்தனத்தாலையும் பயம் வேண்டாம். இடி மின்னல் எதுனாலையும் கவலைப்பட வேண்டாம். சரி, மிருகங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணுமோ, இல்ல விஷ ஜந்துக்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒண்ணுமே வராது. கரடியோ, புலியோ, சிங்கமோ, பன்னியோ, யானையோ, இல்ல கொடிய வேற பல மிருகங்களோ, இல்ல பாம்புகளாலேயோ, தேளாலேயோ, விஷ ஜந்துக்களாலேயோ எந்த விதமான பயமும் நமக்கு வேண்டாம். அவளால நமக்கு என்னைக்குமே எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதமா சொல்றார். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடல் வந்து 7வது பாடல். அந்த 7வது பாடல் என்ன அப்படின்னா, செப்பு இழை முலை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிட மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா
அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிகவே அப்படிங்கிறார். இது அந்த பாட்டை பிரிச்சு நம்ம பார்க்கச்சே செப்பு இளமுலை நங்கை நன்மங்கை ஒரு பாகமாக விடை ஏறு செல்வன் அடைவார் ஒப்பு இளமதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிகவே. இது ஒரு இது கேட்கணும்னு நினைச்சேன். நான் அந்த பயத்தெல்லாம் பத்தி சொன்னேன். அதுல இதனால பயம் அதனால பயம்னு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. அந்த ஸ்லோகம் பக்தரகரி பண்ணிருக்காரு தெரியல, ஏதோ ஒரு நீதி சதகமோ வைராகிய சதகம் ஏதோ ஒருல இருக்கிறதா எனக்கு ஞாபகம். சார் எப்போ அதை பத்தி ரெஃபர் பண்ணிருக்காரு, அது ஞாபகம் இருக்கா? போகே ரோக பயம் கலே அதானே? ஆமா ஆமா. போகே ரோக பயம் குலே च्युति பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே दैन्य பயம் பலே ரிபு பயம் ரூபே ஜராயா பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கல பயம் காயே கிருதாந்தாத் பயம் நிருணாம் புவி சர்வம் வஸ்து பயான்விதம் வைராக்கியமேவா பயம். அதுதான் வைராகியமேவ அபயம் அபயம் நிர்பயம் நிர்பயம் அப்படின்னு அதே அர்த்தம் தான் இல்லையா? அதே அர்த்தம் தான். போகே போகே ரோக பயம், அதாவது போகத்தினால அனுபவிக்கிறதுனால வசதிகள்னால ரோகம் வரும்ன்ற பயம். நல்ல குலத்துல இருக்கும் பொழுது நமக்கு அந்த च्युतिனா வீழ்ச்சியினால பயம், விழுந்துருவோமோ நழுவிடுவோம். ஆமா, வித்து நழுவாதற்கனால்தான் அச்சுதன் பேர் இல்லையா விஷ்ணுவுக்கு. அதாவது பக்தர்களுக்கு நான் என்னன்னைக்கும் காவல், அதாவது சம்பவாமி யுகேகே ஆத்மானம் சுஜாமியகம்னு சொன்னார் இல்லையா, கிளானிர் பவதி பாரத, அப்ப நாங்க இருப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அதுல இருந்து அவர் நழுவுறது இல்லையா. அதனாலதான் எந்த ஒரு பக்தனுக்கு என்ன கஷ்டம்னாலும் உடனே ஓடி போறாரு இல்லையா, அதனால அவருக்கு அச்சுத்தன் பேருன்னு கூட சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, வித்தே நிருபாலாத் பயம், பைசா இருந்ததுன்னா டாக்ஸ் பிடிச்சுருவானோ ராஜா அப்படின்னு பயம். மானே தைன்ய பயம், ரொம்ப ஒரு செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறவாளுக்கு தன்னை குறைச்சிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோங்கிற ஒரு பயம், தைன்ய பயம். பலே ரிபு பயம், ஸ்ட்ரென்த் இருக்கிறச்சே எதிரிகிட்டே இருந்து பயம். அதுக்கப்புறம் ரூபே ஜராயா பயம், மூப்பு வந்துருமோன்னு பயம் அழகு இருக்கும் பொழுது. சாஸ்திரே வாதி பயம், எதிராளி இருக்கானோ அவன் நம்மளை கவுத்துருவானோ அப்படின்னு ஒரு பயம். அப்புறம் குணே கல பயம், நற்குணங்கள் இருக்கும் பொழுது கெட்டவன்ட்டேந்து ஒரு பயம். காயே கிருதாந்தாத் பயம், சரீரம் இருப்பவனுக்கு யமன்ட்டேந்து பயம். யமன், ஆமா. சர்வம் வஸ்து பயான்விதம் புவின்றுனாம், எல்லா வஸ்துவுமே பயத்தோட இருக்கு இந்த உலகத்துல. வைராக்கியமேவ அபயம் அப்படி வைராக்கிய சதகத்துல இருக்குது. வைராகிய சதகத்துல எங்கயோ கேட்ட ஞாபகம் இருக்கு. பட் நான் ஒரு ஊகமா அதனுடைய தமிழ் தம்பத்துல அப்படி இது நோட் பண்ணிட்டு வந்தேன். வரிசையா வந்தோடனே சரி எதனால பயம்ங்கிறது எப்போ கேட்டிருந்தாலும் அப்படி கொஞ்சம் சரியா அதை பண்ணிக்கலாம். அது என்ன ஸ்லோகம்ன்றது கேட்டாக்கா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு டெல் மீ அப்படின்னு. அதான் அத ஞாபகம் வந்தது நல்ல வேலைக்கு. இப்ப இந்த பாடல்ல பிரிச்சு அர்த்தம் பார்க்கணும். இதுக்கு இது என்ன அர்த்தம் சொல்றாருன்னு பதம் பதமா பார்த்துட்டு அப்புறம் நம்ம மேல அதை டீட்டெயில்டா பார்க்கலாம். செப்பு முறை நன்மங்கை, செப்பு அப்படின்னாக்கா அந்த காலத்துல செம்புங்கிறதா இங்க செப்பு அப்படின்னு சொல்றாங்க. செப்புன்னு காப்பருக்கும் செப்புன்னு சொல்றது உண்டு.
செம்புங்கிறது ஏன்னா அந்த மெட்டலுக்கும் செம்புன்னு தான் பேரு. தாமிரம் சொல்றோம் இல்லையா, அது செம்புன்னு பேரு. அது வந்து ரெட் கோல்டுன்னு கூட அதுக்கு பேர் சொல்றோம்ப்பா. நல்ல உப்பு எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சோன்னா, இல்லை உப்பு புளி போட்டு தேய்ச்சோன்னா சும்மா பிரவச்சு கச்சவேல்னு தங்கத்தை விட பிரமாதமா மின்னும் அது. அது செம்புன்னா அந்த காலத்துல சொம்பு இருக்கு இல்லையா, பாத்திரம் தண்ணி எடுத்துட்டு வர சொம்பு இருக்கு, அதெல்லாம் செப்பு பாத்திரமா தான் இருக்கும். அதனால செப்பு அப்படின்னு செம்பு. செம்புன்னா அந்த சொம்பை கூட நம்ம சொல்லலாம். இங்க வந்து சின்ன சொம்பு. அது மாதிரி இள நகில்களை உடைய உமையாளாம் அந்த அம்பாள். ரொம்ப யுவத்தியா இருக்கா. ஸ்ரீகாந்தி மத்தியம் சங்கர யுவத்தியம் தானே வருது. சங்கரனுடைய யுவத்தி மனைவி. அந்த யுவத்தி ரொம்ப இளமையானவள். ரொம்ப ரொம்ப இளமைன்னா அம்பாள் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிற போது அவளுக்கு 5 வயசு தானாமே. அந்த குழந்தை ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தைக்கு எப்படி இருப்போம், ரொம்ப அழகா நம்ம இதுவா வந்து நிற்பா இல்லையா. அப்படி பார்த்தா அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கிற மாதிரி. அப்பேற்பட்டவளுடைய நகில்கள், அதாவது அவளுடைய ஸ்தனங்கள் வந்து ரொம்ப சின்னதா அழகா அந்த சின்ன குட்டி செம்பு மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு சின்ன குழந்தைமா இருக்காளா. அவளை ஒரு பாகமாக தன்னோட உடம்புல ஒரு பாகமாக கொண்டிருக்காராம். இப்ப மும்மூர்த்திகளும் மக்களுக்கு என்ன ஒரு இது பண்ணாலும் ஒருத்தர் நாக்கிலேயே வச்சு விட்டார். வாக்தேவிய நாக்குல வச்சு விட்டார் பிரம்மா. விஷ்ணு என்ன பண்ணான்னா தன்னுடைய ஹார்ட்ல இடம் கொடுத்துட்டார். சிவன் ஒரு மேல போய் தன்னுடைய இடபாகத்தையே உடம்புல அப்படியே கொடுத்துட்டார். நீ ஹார்ட்டை மட்டும் தானே கொடுத்த, நான் இடம் மொத்தம் ஹார்ட்ல இருந்து தலையில இருந்து உச்சங்கால இருந்து உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் கொடுத்துட்டார் இல்லையா. இங்க ஒரு பாகமாக தன்னுடைய உடம்புல ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த பரமேஸ்வரன். பார்வதிய ஏற்றுக்கொண்டதோடு இல்லாத எங்க போனாலும் அழகிலேன்னா நான் உன்னை விட்டு அகன்று போக மாட்டேன்னு ஹார்ட்லயே உட்காந்துருக்க லட்சுமி மாதிரி உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அகலகில்லேன்னு சொல்லுவா இல்லையா பாசுரங்கள்ல வரும்போது. இங்க பார்வதியானவள் எப்ப எங்க போனா உன் உடம்புல பாதினா என்னோட தான் நீ போய் ஆகணும். நான் இல்லாத நீ வேஸ்ட், நீ ஹாஃப் தான். இந்த ஹாஃப் மேன் அப்படின்னு சில பேர் பேர் வச்சுப்பான். அது மாதிரி இந்த ஹாஃப் இது. இவ வந்து ஹாஃப் அர்த்த நாரீஸ்வரர்ல அர்த்த ஈஸ்வர நாரின்னு பட்டர் சொல்லுவார், அபிராம் பட்டர் சொல்லுவார். அது மாதிரி இவ ஒரு பாகமா இருக்கா. போற இடத்துக்குலாம் அவன் கூடவே போயிட்டு இருக்கா. விடை ஏறு செல்வன். அவன் ரொம்ப செல்வன் தானா பரமேஸ்வரன். ஆனா ஒரு கழட்டு மாடு ரிஷப வாகனத்தை தான் போறான். என்ன அவர் தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது கிடையாது. தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துடுவார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் எங்க போய் இருப்பார் அப்படின்னா யாருமே எதுவும் போகத்தையே பயப்படக்கூடிய இடத்துல போய் இவர் அங்க போய் இருப்பார். யார் யாருக்கு எதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிடுவாளோ அதெல்லாம் இவர் வந்து தன்னதாக எடுத்து தனக்கு வச்சுட்டு இருப்பார். நல்லதெல்லாம் மற்றவாள் கொடுத்துடுவார். அந்த சில பேர் பார்க்கலாம் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த போகி அன்னைக்கு எல்லாம் தனக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் தூக்கி வெளில வச்சிருவான். இதுலயும் சில பேர் பார்த்துட்டு அதுலேதான் அவளுக்கு உபயோகப்படணும் எடுத்துட்டு போவான். அது மாதிரி இல்லாத இவர் தனக்கு எதெல்லாம் பிடிச்சதோ நல்லதோ அதெல்லாம் பக்தர்களுக்கு கொடுத்துட்டு அவ பயப்படக்கூடிய பொருள்கள்லாம் அவ வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய வெறுத்து தள்ளக்கூடிய பொருள்லாம் தான் வச்சுட்டு இருப்பார். ஆனா கூட இவர் ரொம்ப செல்வந்தனா இருக்கார். செல்வந்தன்கிறது யாரு அப்படின்னு கேட்டா மற்றவாளுக்கு இல்லாததை கொடுக்கக்கூடியவன் தான் செல்வந்தன். அவருடைய செல்வத்தை மற்றவாரோட பகிர்ந்துக்க கூடியவன் தான் ஒரு நல்ல குணவான் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அவர் வந்து அடைவார் ஒப்பு இளமதியும் அப்பும். ஒப்பு இளமதியும் அப்பும் அடைவார். தன்னை வந்து அடைந்த தன்னை சரணாகதி அடைந்த நீயே கத்தி நீதான் காப்பாத்தணும்னு அடைஞ்சாலாம். யார் அடைஞ்சா? முதல்ல இந்த சந்திரன். இந்த தக்ஷனுடைய சாபத்தினால அவருடைய தேஜஸ் குறைஞ்சிட்டே வரும்போது கடைசியில தபஸ் பண்ணி சிவபெருமானுடைய காலில் போய் விழுந்து என்னை காப்பாற்ற சொன்னோன்னு இந்த கடைசி கலை இருக்கும்போது தூக்கி தலையில சொருகிட்டாராம். அதுக்கப்புறம் ஆபத்தே வராத அதுக்கு இன்னொரு அவருக்கு விமோச்சனமும் கொடுத்தாரு. சாப விமோச்சனம் கொடுத்தார். நீ 15 நாளைக்கு தக்ஷன் சொன்ன மாதிரி குறைஞ்சுட்டே வா, 15 நாளைக்கு நீ வளர்ந்துட்டே வான்னு. இதுல வந்து சந்திரனும் சிவபெருமானும் ஆக்சுவலா கோ-பிரதர்ஸ் ஷட்டகர்கள். எப்படி கேள்வி கேட்டு சதி தாரா 2 பேரும் தக்ஷனுடைய புள்ளை. 2 பேருமே ஆமா மாப்பிள்ளை 2.
சிவனும் மாப்பிள்ள, ஆமா சந்திரனும் மாப்பிள்ள. அதனால 2 பேரும் வந்து சகலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கோபத்தை 2 பேரும். இவன் வந்து போய் சரண் அடைஞ்சோன்னா தூக்கி தலையில வச்சு காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அப்புன்னா என்ன? ஜலம். அப்பு நம்ம ஜலம். அது வார்த்தை அப்படியே சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ் அப்படியே எடுத்துட்டு இருக்காரு. அப்பு அப்படின்னு சொன்னா இது கங்கை. கங்கை மேல ஆகாசத்திலேருந்து பகீரதனுக்காக வேகமா வரும்போது என்னுடைய வேகத்துக்கு யாராவது ஈடு கொடுத்து என்னை யாராவது ரிசீவ் பண்ணுவாளான்னு கேட்கறா இல்லையா கர்வத்தினால. அப்ப அப்படி சடையை விரிச்சு போட்டு நிக்கிறார் ஆகாசத்தை பார்த்துட்டு. கங்கை அங்கேருந்து வேகமா பிரவாகமா வர அப்படியே ஒரு தலையில ஏத்திக்கிறா. அப்படியே ஜடாமுடிக்குள்ள உள்ள வச்சு கட்டிடுறார். அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. பரமேஸ்வரன் இந்த கங்கையை கட்டினார். இது மாதிரி ஒருத்தன் வந்து பண்ணான் தெரியுமா மகாபாரதத்துல. கிருஷ்ணன் சண்டை வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானம் பண்ணதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கிறது. அப்ப ஒத்தரா கேக்குறார், தர்மபுத்தர் கேக்குறார் சண்டை வேணுமா வேண்டாமான்னு. அவர் என்ன சொல்றார், நீ ஏதாவது முயற்சி பண்ணி தடுத்தா சண்டை நின்றுடுப்பா, அவள்லாம் நம்முடைய சகோதரால் தானே, ஏதோ ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எனக்கு சண்டையிலாம் அவ்வளவு அபிப்பிராயம் இல்லைன்னு. பீமன் சொல்ல இந்த கதைக்கு வேலை வேணும், நான் துரியோதனை தொடையில அடிச்சு கொல்றேன்னு சொல்லியிருக்கேன், சண்டையெல்லாம் நிறுத்தப்படாதுன்னா. அர்ஜுனன் சொன்னா இதுக்காக நான் என்னென்னவோ பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய காண்டிபத்துக்கு வேலை வேண்டாமா, அதோட நான் இது வேற வாங்கியிருக்கேன், பாசுபதாஸ்திரம் வேற வாங்கியிருக்கேங்கிறான். அப்படின்னு நகுலன் கேட்கறான், எனக்கு என்னப்பா தெரியும், நான் கடைக்குட்டியே வேணும்னு வச்சுக்கோ, வேணான்னு நிறுத்திக்கோ, எல்லாம் உன் இஷ்டம், ஒண்ணு கேட்டுதானே எல்லாரும் செய்யறா, பார்த்துக்கோ. திரௌபதி என்ன சொன்னான், துஷாசனை அடிச்சு அவனுடைய ரத்தத்தை தலையில பூச்சிடாதான் நான் கூந்தலையே முடிவேன்னு சொல்லிருக்கேன், நீ என்ன இப்படி பண்றிய, சண்டை வேணும்ட்டான். இந்த சகாதேவன் அவனை கூப்பிட்டார், ஏண்டா சண்டை வேணுமா வேண்டாமான்னு. அவன் கேட்டான், என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்டான். எல்லாமே உன்னுடைய இஷ்டப்படிதான் நடக்கிறது, நீ நிர்ணயம் பண்ணிதானே நடத்துற, இந்த பூபாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூலோகத்தை நீ அவதாரமே பண்ணிருக்க, சும்மா அவனு என்ன கேட்டு என்ன நான் சொல்றபடியா நீ கேட்க போற, நீ என்ன தீர்மானம் பண்ணிருக்கியோ அதுதான் நடக்க போறது, நீ ஏற்கனவே டெசிஷன்லாம் எடுத்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்ட, அத்தனை பேரையும் நீ வந்து உள்ள சுவாகா பண்ணிட்ட, இப்ப வந்து அவெல்லாம் அடிக்கணுமா வேண்டாமா, சண்டை வேணுமா வேண்டாமா என்ன கேக்குறிய, இல்ல இல்ல சொல்லு உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுன்றதுக்குதான் கேட்டேன். அவன் சொல்றான், சண்டையை நிறுத்தணும்னா 3 வழிதான் இருக்கு, நாம இதுல வருது இல்லையா, 3 வழிதான் இருக்குன்னா. என்ன 3 வழின்னா, பீமனோட கதாயத்தை உடைச்சு போட்டு அவனை பலவீனப்படுத்தணும். அர்ஜுனனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய காண்டிபத்தையும் பாசுபதாஸ்திரத்தையும் அழிச்சு விடணும், அவன் ஒண்ணு இல்லாத போயிடுவான். திரௌபதிய தலைய ஃபுல்லா எடுத்துடணும், எடுத்துட்டா அவளுக்கு கூலே இருக்காது, முடிஞ்சுக்கிறது எங்க. இது 3 தவிர ஒன்னே ஒண்ணு இருக்கு, நான் இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி நீதான். ஒன்ன வந்து செயல்படாத கட்டி போடணும், போட்டா நடக்காது, சண்டையே நடக்காது. சரி அதெல்லாம் 3 பண்ணிட முடியும், ஆனா என்ன கட்ட முடியுமான்னு கேட்டார். அது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே, கட்டி இல்லாம என்ன பண்ண, ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ள நில்லுன்னு நின்ன, நான் சொல்ற வரைக்கும் அந்த இடத்துல நகரப்படாதுன்னா, நேர எதிர்க்க போய் உட்கார்ந்த வில்லிபுத்தூர் பாரதத்துல இருந்து நேர போய் எதிர்க்க உட்கார்ந்தா, கண்ணை மூடினா, பத்மாசத்துல உட்கார்ந்தா, உள்ளுக்குள்ள அந்த எதிர்க்க பார்த்த ரூபத்தை உள்ளுக்குள்ள அப்படியே மனசுல வச்சான், தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ணனால நகரவே முடியல. அவர் அங்கே என்னை விடுறான்றார். நான் உன்னை சும்மா கேட்டது ஒரு மரியாதைக்கு தான்டா கேட்டேன், எல்லாரையும் கேட்டு உன்னை கேட்காது இருக்கக்கூடாதுன்னு. சண்டை நடக்கத்தான் போறது, இதை யாராலும் நிறுத்த முடியாது, என்னுடைய தீர்மானமே அதுதான். நீ என்னை கட்டி போட்டேன்னே இந்த மாதிரி உலகமே இந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடும்டா, என்னை விட்டுடுன்னு கதறாராம். அவனை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டாங்க, இவர் பட்டத்திரி கூட ஒரு இடத்துல சொல்லுவார், யசோதை வந்து அந்த கிருஷ்ணனை கட்டுறாளாம், கட்டுறதுக்காக ஒரு கயிறு எடுத்து, எந்த பெரிய கயிறு எடுத்து இருந்தாலும் ஒரு 2 இன்ச்சு குறையதா, 2 அங்குலம் குறையறதுன்னு. அது பட்டத்திரி இடத்துல சொல்லுவார், பெரிய மகா முனிவர்கள்லாம் உன்னை தனக்கு சொந்தமா பந்து மிச்சத்தி, இங்க என்னன்னா உன்னோட அம்மா வந்து உன்னை பந்து மிச்சத்து இந்த கயரை வச்சு உன்னை கட்டணும்னு நினைக்கிறா, என்ன ஆச்சரியம்டாது. அதனாலதானே தாமோதரன் பேர் இல்லையா, தாமோதரன் பேர் இல்லையா. கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லுவார், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கிருஷ்ணனுக்கு பெருமாளுக்கு வெறும் உடம்போட அபிஷேகம் பண்ண மாட்டாளாம், உடம்புல இடுப்புல ஒரு துணியை கட்டிட்டு தான் அபிஷேகம் பண்ணுவாளாம்.
சிவனுக்கு கூட அப்படியே சிவலிங்கத்துக்கு அப்படியே தான் அபிஷேகம் பண்ணுவான். இங்க பெருமாளுக்கு மாத்திரம் இடுப்புல துணியை கட்டி தான் அபிஷேகம் பண்ணுவாளா? ஏன் அப்படின்றதுக்கு அவர் பதில் சொன்னார். அவனுக்கு இடுப்புல ஒரு வடு இருக்கான், தாமோதரனா இருந்ததுனால அந்த கயிறு இடுப்புல பட்டு அந்த அறுத்து இடுப்புல ஒரு வடு வந்துருச்சான். இது யாராவது பார்த்தா இடுப்புல என்ன வடு அப்படின்னு கேட்பாளேன்னு அவருக்கு ஒரு மாதிரி சங்கோச்சம் வந்துதான். அதனால சொல்லிட்டாராம், யார் எனக்கு அபிஷேகாதிகள் எல்லாம் பண்ணாலும் நீங்க இடுப்புல துணி இல்லாத பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக தான் இந்த பட்டாச்சாரியார்லாம் என்ன பண்ணுவாங்க, இடுப்புல ஒரு துணி கட்டி தான் அபிஷேகம் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப அழகா அதை சொல்லுவாரு. இப்படி நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்க வெளியில போயிட்டோம் இல்லையா. எங்க திருப்பி வரும்போது அடைவார் உப்பு இளமதியும் அப்பும் அப்படின்னா தன்னை சரணாகதின்னு அடைஞ்ச கங்கையையும் அதோட சந்திரனுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்தார். அடைக்கலம் கொடுத்ததோடு இல்லாத அப்பேற்பட்ட பெருமானானவன் என்ன பண்ணான, முடிமேல் அணிந்து அவளை தலையிலேயே ஏத்துண்டு தலையில தூக்கி வச்சு ஆடுறான்னு சொல்றோம் இல்லையா. அதான் இவர் தான் முதல்ல பண்ணாரு. இந்த கங்கையையும் சந்திரனையும் தலையில தூக்கி வச்சுட்டு பாம்பையும் வேற சேர்த்துண்டு ஒரு பாட்டு கூட உண்டு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான், கண்ணதாசன் பாட்டுது. இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. நான் பாம்பு கேட்டுதான், என்னப்பா கருடா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டுதான். ஆமா, ஏன் கேட்க மாட்டேன், நீ பரமேஸ்வரன் கழுத்துல இருக்க இல்லையா, அதனால என்ன பார்த்தா சௌக்கியமான்னு தான் கேட்ப. இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாரும் சௌக்கியம் தான்ப்பா, இரு இறங்கி வா பாத்துக்கிறேன் அப்படின்னு தான். அது மாதிரி இப்படி அந்த பரமேஸ்வரன் தலை மேல கங்கையும் ஜடாமுடி மேல சந்திரனையும் அணிந்து கொண்டு இவரோட உளமே பூந்து, அதனால எல்லா பாட்டிலும் இதுவும் என்னோட உள்ளத்துல பூந்து கொண்டார். அப்படி உள்ளத்துல பூந்து அதனால என்ன நடந்து, அவர் உள்ள இருக்கிறதுனால வெப்பொடு குளிரும் பாதம். அவர் கையில அக்னி வச்சுட்டு இருக்காரு, அவரே அக்னி சொரூபம், அதனால எந்த குளிரும் தாக்காது. அதே மாதிரி கங்கையை தலையில வச்சுட்டு இருக்கார், சீத்தளமான சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார், குளுமையான பாம்பை சூடின்னு இருக்கார். அதனால வெப்பமும் தாக்காது, குளிரும் தாக்காது, வெப்பமும் தாக்காது. வெம்மையான காய்ச்சல்லாம் வரவே வராது, குளிர் ஜுரம் வராது. இந்த பாடலை சொன்னாக்க ஜுரமோ சீத்தளமோ தாக்காது, கோல்டு வராது, இன்ஃபுளுன்சா வராது, ஃப்ளூ வராது அப்படின்னா நம்ம சொல்லலாம். இப்படி இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் மிகையான பித்தனை மிகுந்த பித்து பிடிச்சு அலையறான்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பைத்தியமா இருக்கா சொல்ல, ஒருத்தர் ஒரு விதமான பைத்தியம். பணம் சேர்க்கணும்னு பைத்தியம், புது காசெல்லாம் சேர்க்கணும் பைத்தியம், ரேரான காயின்ஸ் வச்சுக்கணும்னு பைத்தியம், அப்புறம் யார்கிட்டயுமே இல்லாத பொருள் தங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பைத்தியம். இன்னும் சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் யாருக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும்னு ஒரு பைத்தியம். யார் வந்தாலும் அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்படி அதுவும் பைத்தியம் அப்படிங்கிறது என்னன்னாக்க அதுல ஒரு ஈடுபாடு, வெறித்தனமான ஒரு ஈடுபாடு. ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோன்றது கூட ஆராயாமல் அவ அதை அப்படியே ஒரு மெக்கானிக்கலா ஆற மாதிரி, ஒரு பழக்கமா ஆற மாதிரி பண்ணிட்டு இருக்காள். அதுதான் மிகையான பித்து அப்படின்னு. பித்தம் தெரிய ஒரு மருந்து இருக்குதான்னு கூட ஒரு பாட்டு கூட உண்டு. அந்த பித்தம் போது இதை நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோமோ, இவர் அப்பவே தீக்ஷர் இந்த ஊமத்தம் காய நர்சிக்கு அது என்ன கதை, அது ஊமத்தங்காய எதுக்காக பண்ணாரு? அவருடைய உள்ளத்துல சிவன் இருக்காரா இல்லையான்னு தானே தனக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அவர் அதை சாப்பிட்டு என்ன அந்த ஒரு மயக்க நிலையில என்ன பேசுறாரோ அதை எழுதி வச்சுக்க. அந்த சமயத்துல தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் எழுதி வைக்க சொன்னார் போட்டிருக்கு சிகிச்சையால இல்லையா. ஆமா, அவர் அதுக்கு மருந்து வச்சுட்டு அந்த பண்ற போது 100 ஸ்லோகம் ஒண்ணு எழுதா சொல்றாரு. அது ஆத்மார்ப்பண உன்மத்த பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகங்கள், இல்லைன்னா ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேரு அதுக்கு. இது பண்ணி பார்த்தா திருப்பியும் பழைய நிலைக்கு வந்தோட பார்த்தா ஒரே சிவார்ப்பணமான ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருந்தான்னு நம்ம சரித்திரம்லாம் சொல்றது இல்லையா. அவருக்கு அந்த பைத்தியம் பிடிச்ச நிலையில கூட அவ பக்தியில இருந்து வழுவாத இருக்காது இல்லையா. அப்படி அந்த மாதிரி நமக்கு பைத்தியம்லாம் பிடிக்காது, நம்மள பாதிக்காது. அப்படி பித்து பிடித்தாலும் எப்பேற்பட்ட பித்தாலும் நல்லத்தனமான பித்தா தான் இருக்கும். பகவான்கிட்ட ஒரு பக்தி அப்படி அந்த பித்தா இருக்கா இல்லையா. அப்படியா சில பேர் அப்படி கூட பேர் வச்சுப்பா, பித்துக்குழி அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுட்டார். அதான் முருகன்ட்டு அவ்வளவு ஈடுபாடும், அவ்வளவு பைத்தியம் மாதிரி அவர்கிட்ட. அதான் அவர் ஒரு பெரிய பஜனை இதுல அந்த காலத்துல ஃபேமஸ் பர்சன் அவர்.
முருகதாஸ். பித்துக்குளி முருகதாஸ். அவர் வந்து அவர் பாடினார்னா நிஜமா அமிர்தமா இருக்கும். முருகன் எதிர வந்து நின்னு ஆடுவான், அப்படிதான் இருக்கும். அது ஒரு இது கூட பாடுவார் கந்தானுபூதியிலிருந்து, ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனேன்னு அந்த பாட்டுல அவர் பாடினா கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி வந்து உன்னையே பாடிட்டே இருக்கணும். நீ ஆடுற மயிலேறி வரணும். அருணகிரிநாதன் அதே தானே சொல்றாரு இல்லையா? நீ வந்து திருவண்ணாமலையில நீ இப்படி வரணும், அதல சேத்தனாராட அப்படின்னு அந்த பாடல்ல கூட வந்து மாமியும் ஆட நீயும் ஆடி வர வேண்டும் சொல்லுவ. எல்லாரும் ஆடணுமா, பாம்பு ஆடணும், மயில் ஆடணும், அப்பா ஆடணும், அம்மா ஆடணும், மாமா மாமி ஆடணும். இப்ப எல்லாரும் ஆட வாணியோட சேர்ந்து அவ வீணை வாய்ச்சுட்டு ஆடிட்டு வர நீயும் ஆடிண்டே வர வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்படியே வந்தார் அந்த ஸ்தம்பத்துல இருந்து. இன்னைக்கு இருக்கு அந்த ஒரு பிள்ளையார் சன்னதி ஒண்ணு பார்த்தாக்க அங்க வந்து தூண்ல இருந்து எப்படி அவ மாமா சிங்கமா வந்தாரோ அதே மாதிரி இவரும் வந்து மயில் மேல உட்கார்ந்துட்டு ஆடிண்டே அந்த ஸ்தம்பத்துல இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கு, அந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்படி இது வந்து இந்த பித்தமோ ஜுரமோ வாதமோ எதுவுமே வந்து தாக்காத வண்ணம் பெனையான வந்து நலியா, அப்படி அவற்றால் வரக்கூடிய தீமைகள் தீவினைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளை வருத்தாத வண்ணம், நமக்கு கெடுதல் செய்யாத வண்ணம், நம்மளை பாதிக்காத வண்ணமாக அடியாரவர்க்கு மிகவே பக்தர் சிவனுடைய அடியார்களுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய சிவன் அடியார்களாக இருப்பவர்களுக்கு அடியார்க்கும் அடியாராக இருப்பவர்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா, அடியார்க்கும் அடியன் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் இல்லை என்னாது இயற்பகைக்கடியன் அப்படின்னு ஒரு 63 நாயனாரையும் சொல்லியிருப்பார். அதுல மொத்தத்திலும் அந்த ஒரே லைன்லயே அவ கதை முழுக்க அதுல வந்துடுற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படி அடியாருக்கும் அடியவனாக ஆளுக்கு இவையெல்லாம் எப்ப பார்த்தாலும் நல்லதை தான் கொடுக்கும், கெடுதல் எதுவுமே செய்யாது அப்படின்ற மாதிரி இந்த பாடலை சொல்றார். இல்ல 2-3 விஷயம் நமக்கு தெரியுது. அடைக்கலம் சரணம்னு போயிட்டாக்க சிவபெருமானவர் ரொம்ப கருணையோட இருக்கார். ஏன்னா அவர் உடம்புல பாதி கருணை மிகுந்த தயாத்ரா, வாமே பாகே தயாத்ரா ஹிமகிரி தனையா. அவ வந்து உடம்புல பாதி இருக்கிறதுனால எப்படி, அதுவும் ஹிருதயம் இருக்கிற பக்கத்துல அவ இருக்கிறதுனால அந்த ஹிருதயத்துல எப்பவுமே இரக்கம் தான் இருக்கும். அங்க வந்து ஒரு ஈரம் நிறைந்ததாக தான் இருக்கும், கருணை நிறைந்ததாக தான் இருக்கும். அதனால்தான் வந்து தக்ஷ பிரதாபதியுடைய சாபத்திலேருந்து சந்திரனுக்கு விமோச்சனம் கொடுத்தார். அங்க ஆகாசத்திலேருந்து வரக்கூடிய கங்கையை கூட அவருடைய வீரியத்தெல்லாம் குறைச்சு தன்னுடைய ஜடாமுடி மேல அது வச்சுட்டார். ஒரே ஒரு சொட்டு தான் கீழே விட்டான் தலையில இருந்து. பகீரதன் மறுபடியும் பூஜை பண்ணி கேட்டதுக்காக அவன் எத்தனை தடவை தபஸ் பண்ணிருப்பான். பகீரத பிரயத்தனம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கங்கையை கொண்டு வந்து தன்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் அவருக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்காக பாதாள வரைக்கும் அழிச்சன் போறதுக்கு தபஸோ தபஸ், அத்தனை தபஸ் பண்ணிதான் வந்து கொண்டுதான் இல்லையா. அந்த தக்ஷனுடைய சாபத்தினால பாதிக்கப்பட்ட சந்திரனையும் ஆகாசத்திலிருந்து மேலிருந்து கீழே வேகமாக வந்த கங்கையும் தன்னுடைய முடி மேல் அணிந்து கொண்டு தன்னை சரணடைவார்களை எல்லாரும் காப்பாற்றக்கூடிய அந்த பகவானானவன் என்னுடைய மனசுக்குள்ள பூந்திருக்க. அப்படி பூந்து இருக்கிறது அவர் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான தொல்லைகளும் வராது. தொல்லைகள் அப்படின்னு சொன்னாக்க ஜுரங்களாலேயோ இல்ல குளிர் ஜுரத்தினாலேயோ காய்ச்சல்னாலேயோ இல்ல பித்தத்தினால வருத்தப்படும்படியாவோ ஏற்படக்கூடிய நிலை தனக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்லி அடிச்சு இந்த பாடல் சொல்றார். இந்த பாடல் நம்ம மீண்டும் ஒரு தரம் பார்த்துருவோம். செப்பு இள முலை நன் மங்கை ஒரு பாகமாக, செப்பு இள முலை மங்கை அப்படின்றதுக்கு அபிராமி பட்டர் கூட ஒரு இடத்துல சொல்றார். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களவ அபிராமவல்லி அப்படின்பார் 78வது பாடல் நினைக்கிறேன். அதுல வந்து செப்பு கலசம் போல இருக்கக்கூடிய அவருடைய நகில்கள் மேல ஸ்தனங்கள் மேல சந்தனத்தை அரைச்சு அப்பிற்கான அவ உடம்புல அப்படி ஒரு அழகான ஒரு உடல் வாக கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவார். அம்பாள் வந்து காஞ்சிபுரத்தான் காமாட்சியாக அந்த கம்பா நதி இருக்கு அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்க, மணலால லிங்கம் பண்ணி அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பிரம்மா வந்து சரஸ்வதிய வேகவாகினிங்கிற பேரோட நதியாக வெள்ளத்தை வரவழைச்சு இந்த
லிங்கத்தை அழிச்சுடணும்னு பாக்குற போது அம்பாள் அந்த லிங்கத்தை கட்டிக்கிறதாவும் அப்பாவுடைய மார்பகத்துடைய அடையாளங்கள் அந்த லிங்கத்து மேல பதிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுல தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெண்கட்கரியுரி போர்த்த செஞ்சேவகன், தங்க மலையை வில்லா வளைச்சு முப்புறங்களை எல்லாம் சாய்த்த அழித்தவன் அவன் நல்ல ஒரு கொடுமையாக இருக்கக்கூடிய கோபத்தோடு இருக்கக்கூடிய யானையை கொன்று அந்த யானையினுடைய தோலை இடுப்புல போட்டு கட்டின்னு இருக்கான். அவனுடைய சேவகன் மெய் அடைய பக்தர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் எப்போதும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கானே, அவனுடைய மெய் அடைய அவனுடைய முடப்பை அடைவதற்காக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அவன் அப்படியே கட்டிக்கிறாளாம். கட்டின்ற உடனே அவனுடைய மார்பகத்தினுடைய இம்ப்ரெஷன்லாம் அந்த லிங்கத்து மேல விழுந்துட்டு அப்படின்னு சொல்றார். அங்கேயே செப்பும் கனகலசம் போலும்னா செப்பு கலசம் போல உடைய மார்பகங்களை உடையவர்னு சொல்றார். அதுதான் இங்க செப்பு செப்பு இளமுலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் உரிமையில் அணிந்தன் உடமையை புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் இதுல இது 7வது பாடல். அடுத்தது 8, 9, 10 நம்ம வாக்குறதுக்கு இருக்கோம். அந்த 8, 9, 10 சாதாரணமா இவருடைய எல்லா பதிகங்களையும் 10 10 இருக்குமா. அந்த 10 இருக்கக்கூடிய இந்த பாடல்கள்ல எல்லா தொகுப்புலையும் இந்த 8, 9 பாடலுக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா ஒரே மாதிரியான கருத்தை கையாண்டிருப்பார். பலவிதமா சொன்னாலும் கருத்து ஒன்றா இருக்கும்னு சொல்லி அதை நம்ம அடுத்த செஷன்ல விரிவாக நம்ம பார்க்கலாம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர், ஸ்ரீ